கல்வாரி நாதன் இயேசு தேவன் நம்மை அழைக்கின்றார். கல்வாரி நாதன் இயேசு தேவன் நம்மை அழைக்கின்றார். ஒன்றாய் இணைவோம் கல்வாரியில், மீண்டும் பலியினில் கலந்திடவே. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இயேசுவின் நினைவாலே அப்பமும் ரசமும் திருவுணவாக வழங்கும் வேளை இதோ. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இயேசுவின் நினைவாலே அப்பமும் ரசமும் திருவுணவாக வழங்கும் வேளை இதோ. ஆராதனை செய்வோமே இயேசுவை, ஆராதனை செய்வோமே, ஆராதனை செய்வோமே இயேசுவை, ஆராதனை செய்வோமே. இணைவோம் கல்வாரியில், மீண்டும் பலியினில் கலந்திடவே. இணைவோம் கல்வாரியில், மீண்டும் பலியினில் கலந்திடவே. பாவம் நீங்கும் சாபம் நீங்கும் இயேசுவின் பலியினிலே. ஆசியும் அருளும் நலனும் பலனும் பொழியும் வேளை இதோ. பாவம் நீங்கும் சாபம் நீங்கும் இயேசுவின் பலியினிலே. ஆசியும் அருளும் நலனும் பலனும் பொழியும் வேளை இதோ. ஆராதனை செய்வோமே இயேசுவை, ஆராதனை செய்வோமே, ஆராதனை செய்வோமே இயேசுவை, ஆராதனை செய்வோமே. இணைவோம் கல்வாரியில், மீண்டும் பலியினில் கலந்திடவே. இணைவோம் கல்வாரியில், மீண்டும் பலியினில் கலந்திடவே. கல்வாரி நாதன் இயேசு தேவன் நம்மை அழைக்கின்றார். கல்வாரி நாதன் இயேசு தேவன் நம்மை அழைக்கின்றார். ஒன்றாய் இணைவோம் கல்வாரியில், மீண்டும் பலியினில் கலந்திடவே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த புதிய நாளிலே எங்களோடு கூட இருந்து வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த அதிகாலையிலே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீரே. திருப்பாடல்கள் 144 அதிகாரம் 3 மனிதரை நீர் கவனிப்பதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று நீர் கூறியிருக்கின்றீர். எங்கள் பரலோக தந்தையே, எங்களை தேடி எங்களோடு தங்குவதற்காக எங்கள் வீட்டின் கதவை தட்டுபவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் உள்ளக்கதவை திறந்து வைத்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் இதயத்திலுள்ள கல்லான இதயத்தை எடுத்து மாற்றி
சதையாலான உமது இதயத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தால் மட்டும் போதும். தகப்பனே, கவலை எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவீராக. நீரும் பிள்ளைகள் மீது கவலை கொண்டிருக்கிறீர். அன்பார்ந்த இயேசுவே, நீர் எங்களோடு கூட இருப்பீராக. எங்களை விட்டு நீர் சென்று விடாதபடி நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த அதிகாலையிலே நீர் எங்களது ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஆமேன். புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைத்திருவசனங்கள் 22 26 வரை. அவர்கள் பெத்சைதா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினார். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து, ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து மனிதரை இன்றைய நற்செய்தியில் பார்வையற்றவரின் கண்களின் மீது இயேசு 2 முறை கைகளை வைக்கிறார். இது இயேசுவினுடைய வல்லமை குறைவை காட்டுகிறதா? நிச்சயமாக இல்லை. அந்த பார்வையற்றவரின் நம்பிக்கையின்மையை காட்டுகிறது. முதலில் பார்வையற்றவர் இயேசுவிடம் தானாக நலம் பெற வேண்டும் என்று வரவில்லை. மாறாக சிலர் அவரை இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள்தான் கேட்கிறார்கள். பார்வையற்றவர் கேட்கவில்லை, தொடும்படி அவர்கள் கேட்கிறார்கள். அதாவது அவர்களின் நம்பிக்கையை பொருட்டு இயேசு அவர் கண்களின் மீது கைகளை வைக்கிறார். ஆனால் அந்த பார்வையற்ற மனிதருக்கு நம்பிக்கை இல்லாததால், இறை நம்பிக்கை இல்லாததால், அவர் வல்லமையை பெற்றும் இயேசுவிடமிருந்து அந்த சக்தியை பெற்றிருந்தும் அவரால் சரியாக காண முடியவில்லை. மனிதரை மரங்களைப் போல காணுகிறார். எப்பொழுது இயேசுவின் மீது அவருக்கு நம்பிக்கை வந்ததோ, 2வது முறை இயேசு அவர் மீது கைகளை வைக்க அவர் தெளிவாக பார்வை பெற்றார். பிரியமானவர்களே, எப்போது நமக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கிறதோ, குறிப்பாக இறை நம்பிக்கையில் குறைவோடு இருக்கிறோமோ, அப்போது எதிலும் நாம் நிறைவினை காண முடியாது, நலமாகவும் வளமாகவும் வாழ முடியாது. எப்போதும் இறைவன் மீது 100% நம்பிக்கையை வைத்தவர்களாக இருப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம் சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ
எதுவுமே ஆவதில்லை. கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும், பாவங்களில் இருந்தும், ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும், இயற்கை சீற்றங்களில் இருந்தும், வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும். பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுള്ളൊരു நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும். என்று அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.